கோவிந்தனார் புடவை அவுக்கிறாரு. இந்தாண்ட கதையாளி குதிக்கிறாரு, இந்தாண்ட வில்லாளி குதிக்கிறாரு. அப்ப என்ன சொன்னாரு? டேய், பொறுத்தால் பூமி ஆளலாம், பொங்கனா காடு ஆளலாம். அவன் அவசரமா போறவன் ஒண்ணு செய்யறான்னா நாமளும் கூட செய்யக்கூடாது. விட்டு கொடுக்கறவன் ஒரு காலத்திலயும் கெட்டு போக மாட்டாங்க. இந்த கெட்டு போற கண்ணு விட்டு கொடுக்க மாட்டான்டா. நாம விட்டு கொடுப்போம், அமைதியா இருங்கன்னு அமைதிப்படுத்தினாரா இவரு. அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? முடியாது. உங்கள் அமைதியா இருக்க முடியாது. அகஜை கொட்டார கூடி வணக்கம். கல்ல போல கணவர் தான் நெல்லி சொத்துக்கு என்ன பஞ்சம். அதனால எந்த குறையும் இல்லடா. ஆனா ஒரே ஒரு குறை இருக்கு. என்னமா உங்களுக்கு குறை? இளம்பஞ்ச பாண்டவர்கள் எனக்கு 5 பிள்ளைகள். ஆமா, இந்த 5 பிள்ளையும் பறி கொடுத்துட்டேன். அபிமன்யன் செத்தான். நாகக்கல்லி மகனா இருக்கும்படியான அரவானை பலியூட்டி யுத்தத்தை ஏற்படுத்தணும். அவனும் செத்துட்டான். இந்த மண்ணுக்காக நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லப்ப. பாவம். அண்டி பிழைக்க வந்த அனாதைகள் கூடிப்படைகள் குறிப்பிடங்கள் எல்லாம் மாண்டதெல்லாம் போச்சு. எல்லாம் என் பிள்ளைங்க எல்லாம் செத்ததெல்லாம் பாரமில்லை. இப்ப என் மூத்தார் இருக்காரே கருணாபிஷேகர் செத்துட்டாரே. ஆமா, அந்த அம்மா பொன்னுருவியும் எங்களுக்கு பேர் சொல்ல எத்தனை இருந்தாலும் எந்த தாய் தகப்பனுக்கும் ஒரு புள்ள பிறக்குதுன்னா அது கையால கொல்லி போட்டாதான் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பங்காளி அங்காளி கொல்லி வைக்கலாம். ஆமா, அதே போல ஆளுதான் அனாதான் பாவம். அப்படி சொல்றா என்ன மாதிரி எங்க மூத்தாருக்கு ஒரே ஒரு பிள்ளடா. ஆமா, இப்ப இருக்கிறது தற்சமயம் விஸ்வகேது. ஆமாண்டா. சரிமா. பொன்னுருவி இங்கே அரண்மனையை கொண்டு வந்து வைத்து விஸ்வகேதை நாள் ஒரு வண்ணம் பொழுது ஒரு மணியாக வளர்த்து ஆய்ந்த பருப்பும் தோய்ந்த வெண்ணையும் புனிதமான பாலும் புத்துக்குமான நெய்யும் கொடுத்து பருப்பு சாதமா கொடுத்து தங்கத்தை ஒரு இடையில வைக்கலாம், என் பிள்ளை ஒரு இடையில வைக்கலாம்டா. அப்பேற்பட்ட மகனாகிய விஸ்வகேதை பார்க்க வேண்டும். அந்த விரத்தில் இருக்கும்படியான என் மகனாகிய விஸ்வகேதை தாய் ஆகிய பாஞ்சாலி அழைத்ததுன்னு இதுவரைக்கும் அவன் ஒரு பிள்ளை, நாம ஒரு தாய் தான். ஆமா, எங்களுக்குள்ள இந்த மனக்கருத்தே கிடையாது. ஆமா, என்ன அம்மானு தான் கூப்பிடுவான். நானும் பிள்ளைன்னு தான் பாசமா. நமக்கு இருந்த பிள்ளையெல்லாம் போயிடுச்சு, நமக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கான். இந்த நாட்டை அவனிடத்திலே மகனும் கொடுக்க வேண்டும். ஆமா, ஓய்வு பெற வேண்டும். அப்படி என்ற எண்ணத்தோடு மகனாகிய விஸ்வகேதை தாயாகிய திரௌபதி அழைத்தது.